ஷானவாஸ் சென்றவுடன் மசீதுக்கு வீடு எதில் இருந்தாலும் மட்டுமில்லாமல் அங்கே பெரிய அமைப்பு இருந்தது. ஷாநகர் நற்பணி மன்றம் எல்லாமே கலையில் தலைமையில் தான் இருந்துச்சு. அப்போ அங்கே அந்த பகுதியே முன்னேற்றத்துக்கான அத்தனை வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அதில் ஒரு பகுதியாக என்ன நீங்கள் அந்த ஷானு பள்ளிவாசனுடைய முத்தோழியாக இருக்கணும்னு கேட்டார். எனக்கு கொஞ்சம் விருப்பம் இல்லாத இருந்தால் கூட அதை நான் கலையில் சொல்லிச்சு அதுக்காக கட்ட முடியாதுன்றதுக்காக அங்கே நான் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு 15 ஆண்டுகள் நான் 16 ஆண்டுகள் அங்கே இருந்து என்னால் முடிந்த அளவுக்கு அதை நான் அந்த பகுதியை அதிக அபிவிருத்தியும் அந்த பள்ளியை சிறப்பாக முயற்சி எடுத்தேன். இப்போது நான் வேறு மாவட்டமாக சென்று விட்டேன். இன்னொரு இறுதியாக ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நான் 6 மாதங்களுக்கு முன்பு என் துணைவியார் மறைந்த போது அவருக்கு உடல்நிலை சரியில்லை. வீட்டில் படுத்த படிக்காக தான் இருந்தார், நடக்கக்கூட முடியாது. அந்த காலகட்டத்திலே கூட அந்த நேரத்தில் கூட அவர் இருவரை பிடிக்க சொல்லிவிட்டு விட்டு என் வீட்டுக்கு வந்து என் ஆறுதல் சொன்னார். அதை மறக்க முடியாது. அல்லாஹ் அவருடைய குற்றங்களை பொறுத்து வந்து ஜன்னத்தை பொறுத்து நல்ல இடத்தை கொடுக்க வேண்டும் என்று துஆ நான் முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். நிமிடம் பாப்புலர் அபு அவர்கள் உரையாற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன். பூ உலகெங்கும் அழகழகான மகிழ்வினை தந்து உணவளித்து உடையளித்து வாழ்விடம் நமக்களித்து வழிகாட்ட மறையளித்து வாஞ்சை நபி அளித்து அகில உலகத்தையும் படைத்து பரிபாலித்து ஆட்சி செய்யும் அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டும். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பேரூர் கழக பேர் இயக்கத்தின் பெருந்தலைவரின் இழப்பு உண்மையிலேயே பேரிழப்பு தான். ஒருவன் இறந்தால் அந்த குடும்பமே அழிகிறது என்று சொன்னால் அவன் ஒரு நல்ல குடும்ப தலைவன். ஒரு தலைவன் இறந்தால் அந்த ஊரே கண் கலங்குகிறது என்று சொன்னால் அவர் உண்மையிலேயே நல்ல சமூக தலைவன். நேற்று இணையதளங்களில் பார்த்து வியந்தது எண்ணிலடங்கா இரங்கல் பகிர்வுகள். முதல்வர் தளபதி ஸ்டாலின் முதற்கொண்டு எண்ணற்ற அரசியல் கட்சியின் தலைவர்கள், அமைப்புகள், பேர் இயக்கங்களின் பெருந்தகைகள் அனைவரும் எண்ணற்ற வாசகங்கள், இரங்கல்கள் அன்னாரின் மறைவிற்கு அனுப்பியதை பார்க்கும் பொழுது அதை நாம் எப்படி சொல்வது என்று தெரியவில்லை. அவர் பள்ளப்பட்டி மட்டுமின்றி கரூர் மாவட்டம் மட்டுமின்றி தமிழகம் முழுவதும் நன்கு போற்றக்கூடிய எல்லோராலும் அறியப்படக்கூடிய ஒரு தலைவனாக இருந்தார் என்பதற்கு சான்று இன்று மேடையில் இங்கே இரங்கல் கூட்டத்திற்காக வருகின்றிருக்கிற பெருந்தகைகள். இவங்களை பற்றி நான் சொல்லணும்னா ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். மெடிக்கலுக்கு ஃபோன் பண்ணுவார். அவர் ஃபோனை எடுத்தோம்னா ஏதாவது நம்ம ஒரு வேலையில் இருப்போம். யூஸ்வலாக ஃபோன் பண்ணுறவங்க மெடிக்கலான்னு கேட்பாங்க, எதாவது பேசுவாங்க. பட் இவர் ஃபோன் எடுத்தார்ண்டாவே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, நான் மஞ்சவள்ளி கலியில் பேசுகிறேன்வார். அது சொன்னப்பயே நமக்கு அந்த அவருடைய கமெண்ட்ஸ்மெண்ட்டு நமக்கு ஒரு உற்சாகத்தை தரும். அந்த அளவுக்கு ஒரு உத்வேகத்தோட எப்பவுமே ஒரு நினைவாற்றலோட பேசக்கூடிய நபர் அவர் மருத்துவ ஆலோசனைகள் கேட்பதோடு மட்டுமின்றி ஊரின் நாட்டு நடப்பையும் கேட்பார். அப்போ தான் தெரியும் அவர் ஒரு சமூக தலைவன் அப்படின்ற போட்டு. இதெல்லாம் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ட்ரிபிள் வின்னு சொல்லுவாங்க, வின், விகர் அண்ட் விட்டாலிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது நம் மருத்துவ ரீதியாக சொன்னால் ஒரு மனிதனுடைய மேன் பவர், மெமரி பவர் எல்லோருக்கும் அமையாது. ஹாஜியாரனுடைய மெமரி பவர் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு முன்பு நடந்த ஒரு நிகழ்வை சொன்னார்னா அந்த நிகழ்வுடைய சாராம்சம், அந்த நிகழ்வில் கலந்து கொண்ட தலைவர்கள், அவருடைய கண்டென்ட் அத்தனையுமே தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் படைத்தவர். உண்மையிலேயே அவருடைய இழப்பு பேரிழப்பு தான். நேற்று இந்த இரங்கல் செய்தியில் பார்க்குறப்ப நான் ரொம்ப வியந்தது என்ன அப்படின்னா, நம்ம தமிழாலய நிறுவனர், அவர் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய பற்றாளர் அமுதகவி அவர் வாப்பா அபூதயர் ஒரு கவிதை அனுப்பிச்சிருந்தாரு. அது உண்மையில நல்லா இருந்தது. அதை இந்த இடத்துல படிச்சுட்டு நான் முடிச்சிடுறேன். நினைவுகள் நிழலாடுகிறது, நான் பார்த்து வியந்த அரசியலின் அமுத சுரபி, மேடை ஏற்றி அழகு பார்த்த தலைவா, அரசியலை அரிச்சுவடையாக்கி பயிற்றுவித்த ஆசான், கரம் பற்றி உரமேற்றிய களப்பணியாளர், மன்றம் தொடங்கி சட்ட மன்றம் வரை அழைத்து சென்ற பண்பாளர், மாண்பாளர், தலைமை என்றாலும் தோழமையுடன் பயணித்தவர், நற்பண்புகளால் நலமும் வளமும் பெற்றுயர்ந்த நற்பெயராளர், தேனியாய் சுழன்று தேசியம் வரை இயக்கம் வளர்த்தவர், லட்சியத்துடன் வாழ்ந்த லட்சத்தில் ஒருவர். இந்த வார்த்தை உண்மையிலே அற்புதமான வார்த்தை.
கிட்டத்தட்ட பள்ளப்பட்டி எம்ஜிஆர் காலத்திலேயே கோட்டையாக இருந்த நேரத்தில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் என்ற ஒரே கட்சியில் தனிப்பெரும் ஆளுமையாக இருந்து நம் தொகுதிக்கு சட்டமன்ற உறுப்பினராக வந்தார் என்றால் அந்த லட்சியத்துடன் வந்த அந்த லட்சத்தில் ஒருங்கிற வார்த்தை இவருக்கு உண்மையிலே சால பொருந்தும். கட்டிக்காத்த இயக்கம் கரை சேர கடைநிலை ஊழியராக கடைசி வரை பயணித்தவர், இயக்கத்திற்கு 2 கண்மணிகளை தந்தவரே, தங்களின் வானவில் வார்த்தைகளை வாழ்வியலாக்கி தொடர்கிறேன் தலைவரே, பிரிய மனமில்லாது உங்களின் திருமுகம் கண்டேன், ஓய்வறியா ஒளிவட்டமாய் இறை பொருத்தத்தை நாடி செல்லும் உங்களுக்கு முகமன் கூறும் தாய்மை உணர்ந்த தூய்மை தொண்டன் அமுதகவி அபுத்தர் அழகா ஒரு கவிதை அனுப்பிச்சிருந்தாரு. அந்த வகையில் சொல்லி முடித்துக்கொண்டு வாழ்க்கையில் சொல்லுவாங்க, பையுலகம் பொய்யுலகம் மெய்யுலகம், மெய்யுலகம் சென்று வரும் நீங்கள் சொர்க்கத்தின் சூனபதியில் அமைந்திடவும், அனைத்து மறுவாழ்வு நற்பண்புகளை பெற்றிடவும், அவர்கள் குடும்பத்தாருக்கு நல்வாழ்வு அமைந்திடவும் இந்த நல்லதொரு தருணத்தில் வாழ்த்தி அமர்கின்றேன். நிறுத்தல் முடிக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு, தமுகவுடைய மாவட்ட தலைவரும் 26வது வார்டு உறுப்பினர் அவர்கள் சாலைத்து சாவுல் அமீது அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மறைந்த மர்ஹூம் ஹாஜி கலீல் ரஹ்மான் அவர்களும் என்னுடைய தந்தை மர்ஹூம் ஹாஜி SS முகமது இஸ்மாயில் அவர்கள், அதாவது பள்ளப்பட்டியின் இன்றைய வளர்ச்சிக்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கே முதல் அச்சாணியாக விளங்கியது எடுத்துக்காட்டு தான். ஆரம்ப காலத்தில் ஜப்பார் ராஜியார் முதற்கொண்டு அடுத்ததாக வழிவகையில் யார் வந்தாலும் தாய்ச்சபை கண்மணிகளாகவே நாங்கள் அனைவரும் திருந்தோம். நான் என்று தமுக இருந்தாலும் இன்று வரை மாதம் ஒரு முறையாவது எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு சில அறிவுரைகளை கூறின்று எனக்கு அரசியல் ஆசானாகவும் அவர் கூறும்பொழுது சொல்லுவார், உன் தந்தையும் நானும் 23 வயதில் ஒரே நாளில் சிராஜுல் முலத் அப்துல் சமத் தலைமையில் இதே பள்ளப்பட்டியில் நாங்கள் இயக்கத்தில் இயந்த முஸ்லீம் லீக்கு கடைசி வரை ஒரு முஸ்லீம் லீக்கில் பற்றாளனாக இருந்து பள்ளப்பட்டியின் முன்னேற்றத்திற்கு பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்கள் உழைத்து பல திட்டங்களை கொண்டு வந்தாலும் கடைசியாக மர்ஹூம் ஹாஜி கலீல் ரஹ்மான் அவர்களே இஸ்லாமிய சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இதேபோல் கூறும்போது சொல்வார்கள், எவ்வாறு என்னுடைய மகன் யூனுஸ் இருக்கின்றாரோ அதே போல் தான்ப்பா நீங்களும். ஏன்னா என்னுடைய அண்ணன் வைத்திருக்கக்கூடிய கடையை ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு முன்பு இதே யூனுஸ் அண்ணன் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் கொடுக்கும் பொழுது அவர், நான் பெற்கவில்லை என்ற என்னுடைய நண்பனுடைய கடை, நண்பனுடைய மகன், நீ எவ்வாறு யூனுஸ் வச்சு நடத்தினா அதே மாதிரி நீங்களும் நல்லா இருக்கணும் அப்படி என்று என்னுடைய அண்ணனுக்கு வாழ்த்தி கொடுத்த கடை இன்று வரை நடந்து கொண்டிருக்கின்றது. என்னுடைய அரசியல் ஆசான் எனக்கு கொடுத்த அறிவுரையும் அதே தான். எப்பயா இருந்தாலும் மஷூராக கேட்பேன் அவர்கிட்ட. இன்று வரை இப்போ வஃபாத் ஆகிறதுக்கு ஒரு 15 நாட்களுக்கு முன்பு கூட தொலைபேசியில் பேசினார்கள், அறிவுரை கூறுகிறார்கள். இதுபோல் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கிடைப்பதற்கு உண்மையிலேயே நம்ம கொடுத்து வைத்தது என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்து நன்றி கூறி, மனிதநேய மக்கள் கட்சி சார்பாக பேராசிரியர் அவர்களுக்கு சில அரசு அலுவலர்களுக்காக வர முடியவில்லை என்று இரங்கல் செய்தி அமைத்துள்ளார்கள். அதனையும் இந்த தருணத்தில் பதிவு செய்து கொண்டு விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அடுத்ததாக நமது பாசத்துக்குரிய எம்ஏக்கு அவர்களுடன் ரொம்ப அடிக்கடி போனில் தொடர்பு கொண்டு அதிகமாக பேசிக்கொண்டு இருக்கும் நமது கரூரினுடைய அக்கீம் பாவா ஹஜரத் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். குல்லு நஃப்ஸுன் தாயிகத்துல் மௌத். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும் அப்படின்னு சொல்கிறான். அல்லாஹ் எப்படிப்பட்டவன் சொன்னால், அவன் தனித்தவன், இணையற்றவன், துணையற்றவன், யாரையும் பெறவில்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை, யாருக்கும் அவனுக்கு குழந்தை இல்லை. இப்போ மனிதர்களுக்கும் இறைவனுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனிதமான இந்த ரபியுல் அவ்வல் மாதத்திலே அவர்கள் மறைந்திருக்கிறார்கள். இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே மரணித்து விட்டார்கள். அதற்கு முன்னால் தோன்றிய அத்தனை நபிமார்களும் மரணித்திருக்கிறார்கள், சஹாபாக்கள் மரணித்திருக்கிறார்கள். உலகத்தில் தோன்றிய ஒவ்வொரு மனிதரும் மரணத்தை சுவைத்தே தீரும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதன் அடிப்படையில் அவர்கள் மரணித்திருக்கிறார்கள். அந்த குடும்பத்தாருக்கு அல்லாஹ் தஆலா சபுரன் ஜமீலா என்று சொல்லக்கூடிய பொறுமை தந்தருவானாக. கடைசியாக பார்த்தீங்கன்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி யூனுசன் எனக்கு ஃபோன் பண்ணி கொடுத்து பேசும்பொழுது கூட அவருடைய ஈமான் அல்லாஹ்வால் மட்டும்தான் தன்னுடைய நோயை குணப்படுத்த முடியும் என்கிற நம்பிக்கை இருந்ததால் எனக்கு இந்த மாதிரி இருக்குது, நான் என்ன ஓதட்டும்னு தான் கேட்டாங்க. நான் ஆயத்தல் குர்சியும் லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் அதிகமாக ஓதுங்க, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ஷிஃபாவை கொடுப்பான் என்று சொன்னேன்.
அப்படி அந்த இறை நம்பிக்கை அவர்களுக்கு கடைசி நேரத்திலும் கூட இருந்திருக்கிறது. அதே மாதிரி அவங்க மக்கள் சமூக நல்லிணக்கத்தின் மீது அக்கறை கொண்டு இந்த பள்ளப்பட்டி மக்கள், அரவக்குறிச்சி மக்கள் மற்றும் சமூகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு கண்ணியவான் மறைவு நமக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை தருகிறது. மிகப்பெரிய ஒரு ஆளுமை இந்த பள்ளப்பட்டி மக்கள், அரவக்குறிச்சி மக்கள், இன்னும் சொல்ல போனால் தமிழகமே சந்தித்திருக்கிறது. வருத்தத்துக்குரிய விஷயம்தான். என்றாலும் கூட தன்னுடைய வயதையும் பொருட்படுத்தாமல் கண்ணியமிகு காயிதமில் இஸ்மாயில் சாஹிப் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவருடைய வாரிசாக இருக்கக்கூடிய பேராசிரியர் அவர்கள் இங்கே டெல்லியிலிருந்து வந்திருக்கிறார்கள். அதேபோல் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு வம்சத்தைச் சேர்ந்த உமர் வலிலுல்லாஹி நாயகம் வம்சத்தைச் சேர்ந்தவர்கள் வந்திருக்கிறார்கள். கண்ணியமிக்க உலமா பெருமக்கள் வந்திருக்கிறார்கள். இலாஹியா தரீக்காவுடைய மாணவராகிய இருக்கக்கூடியவர்கள் வந்திருக்கிறார்கள். இத்தகைய உலமாக்கள் மற்றும் அனைவருடைய துஆவும் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சாலிகான 2 மக்களையும் அவர்கள் விட்டு சென்றிருக்கிறார்கள். அதாவது அல்லாஹ் சொல்றான், அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு தந்தையின் பொருத்தத்தில் தான் இறைவன் பொருத்தம் இருக்கிறது என்று. அப்ப இந்த 2 மக்களும் அவர்கள் எந்த வழியை விட்டு சென்றார்களோ அதன்படியில் நடக்கக்கூடிய பாக்கியத்தை அந்த நன்மக்களுக்கும் தருவானாக. இந்த மறைந்திருக்கக்கூடிய இந்த மகான் அல்லாஹ் தஆலா அவருடைய பாவங்களை மன்னித்து வலிமார்கள், நல்லோர்கள், நாதாக்கள் இருக்கக்கூடிய சோனபதியிலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்துடன் இருக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக. ஆகிரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். நமது பாசத்துக்குரிய வாசி தென்னன் அவர்கள் எக்ஸ்எம்எல்ஏ, தேசிய துணை செயலாளர் அவர்களும் நமது எம்ஏகேனுடைய நெருக்கமான அந்த நேரங்களில் 2 எம்எல்ஏவாக ஒன்றாக இருந்தவர்கள் உரையாற்றுவார். الحمدلله الذي وكفى والسلام على عباده الذين اصطفى أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا إن الله عزيز غفور. அருமைக்குரிய பெரியோர்களே, இன்றைக்கு நம்முடன் இருந்து தாய்ச்சபையாம் முஸ்லிம் லீக்கினுடைய அடையாளமாக இந்த பள்ளப்பட்டியில வாழ்ந்து இன்றைக்கு நம்மிடையே இல்லாமல் செல்லக்கூடிய அருமை எண்ணன் ஜனாப் கலீலுர் ரஹ்மான் சாஹிப் அவர்களை பற்றி எனக்கு முன்பு பேசியவர்கள் அனைவர்களும் அவருடைய சிறப்புகளை எடுத்துரைத்தார்கள். ஒரு மனிதனுடைய பிறப்பும் இறப்பும் முரண்பாடு இல்லாத ஒரு உண்மை என்பதனை உலகத்தின் அறிஞர்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு உண்மை. குறிப்பாக இந்த உலகம் ஒன்றுமே இல்லை என்று சொல்கிறோமே, அந்த உலகத்தில்தான் ஒரு மனிதன் பிறக்கிறான், வாழ்கிறான், மறைகிறான். பிறந்தான் மறைந்தான் என்பதனை விட வாழ்ந்தான் என்பதுதான் முக்கியம். அதுவும் இந்த காலத்தில் சுயநலத்திற்காக மட்டுமே ராஜதந்திரம் என்றும் புத்திசாலி என்றும் சொல்லக்கூடிய உலகத்தில் ஒரு இயக்கத்திற்கு, ஒரு தலைமைக்கு மரணப்படுகையில் செல்லும் வரை நன்றி உணர்வோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதன் வாழ்வது மிக ஆச்சரியமாக தெரிகிறது. அன்புக்கினிய தோழர்களே, பிறப்பு சான்றிதழ் பெறுவது பெற்றோர்கள் பெறுகிறார்கள். யார் பிறக்கிறானோ அவனால் அது வாங்க முடியாது. பர்த் சர்டிஃபிகேட் அம்மா அப்பா தான் வாங்குவாங்க. டெத் சர்டிஃபிகேட்டு வாரிசுங்க பேலன்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு வாங்குவாங்க. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் 2 சர்டிஃபிகேட் தான் முக்கியம். அது 2ம் அவன் வாங்குறது இல்லை. நம்ம அண்ணா கலீலுர் ரஹ்மான் சார் எப்படின்னா, இயக்கம் தலைமை ஒரு முடிவு எடுத்துருச்சுன்னா எம்எல்ஏ 2-3 மாதம் நினைக்கிறேன். நம்முடைய மணிச்சுடருடைய மூத்த ஊழியர் வருவர், ஓய்வு பெறுகிறார். தலைவர் ஃபோன் பண்ணுறாரு, ஏன்பா அவர் ஓய்வு பெறாருப்பா, ரிட்டையர்ட் ஆகிடுறாரு, அவர்னால முடியல, அவருக்கு எதுனா சன்மானம் செய்யணும்ப்பா அப்படின்னு. அப்போ தான் எம்எல்ஏ எலெக்ஷன் அட்டென்ட் பண்ணிவிட்டு முடிச்சுட்டு ரொம்ப கஷ்ட காலம் ஓடுது. முஸ்லீம் லீக்கில் எம்எல்ஏ ஆகிறது சாதாரணது கிடையாது. ரோட்டில் போகிற ஃபகீரை பிடிச்சி அரசு வேடம் போட்ட மாதிரி, பாஷா வேடம் அட்ரஸ் போட்ட மாதிரி. அப்போ நான் சொல்கிறேன், எதுனா செய்ப்பா என்றார் தலைவர்.
நான் அண்ணனுக்கு சொன்னேன், அண்ணன் ஒரு 50 ரூபாய் போட்டு ₹1 தரணும், மூத்தவர் அவர், இந்த மாதிரி. அவ்வளோதானே, செஞ்சலாம், உடனே சொல்லிடுவார். எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் தலைவர் சொல்லிட்டாரு, இந்த மாதிரி கட்சியில் முடிவு எடுத்துட்டாங்கனாக்கா உடனடியாக அதை செஞ்சிடுவார். எனவே அவர் நன்றி உணர்வோடு ஒருவன் எப்படி வாழணுன்றதுக்கு ஒரு உதாரணமாக திகழ்ந்தவர். நம்ம பகுதியிலலாம் வந்துட்டு 60,000 70,000 1,00,000 ஓட்டு முஸ்லீம்ஸ் இருக்குது, ஜெயிக்கிறோம், பெரிய விஷயம் கிடையாது. அது வெறும் 16,000 ஓட்டு தான் இங்கே இருக்குது. அப்போ அந்த எண்ணிக்கையால் நீங்கள் அவரை வெற்றி பெற செய்யவில்லை, எண்ணங்களால் வெற்றி பெற செய்திருக்கிறீர்கள். அது தொடர வேண்டும். அந்த பெருமை இந்த நகரத்திற்கு மட்டுமே இருக்கு. இது சாதாரண நகரம் கிடையாது. சிராஜுல் மில்லத் என்ற பட்டம் கொடுத்ததும் இந்த பள்ளப்பட்டி தான். முனீருல் மில்லத் என்ற பட்டம் கொடுத்ததும் இந்த பூமி தான். எனவே இதுக்கண்டு நாங்கள் எப்படி வாழணுன்றதை விட நம்ம மூத்தவர்கள் வாழ்ந்த பாதையிலே வாழ்ந்தால்தான் வெற்றி கிடைக்கும். ஜொலிக்கிறதெல்லாம் வந்துட்டு தங்கம் ஆயிடாது. எனவே அவருடைய உறுதியை மேற்கொண்டு தாய்ச்சபனுடன் இணைந்து வாழ்ந்து நல்லோராக பெயர் எடுப்பதற்கு அவருடைய வாழ்க்கை எங்களுக்கு ஒரு பாடமாக அமைந்திருக்கிறது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விட பெற்றுக் கொள்கிறேன். வமாலி நல்லல் வாக்கு தாவன அல்ஹம்துலில்லாஹ். நமது யூசுப் ஹஜரத் தாவூதி பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மேலாளர் அவர்கள் 2 நிமிடம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்று நம்மை விட்டும் மறைந்திருக்கக்கூடிய மஞ்சவள்ளி அல்ஹாஜ் எம்ஏ கலீலுர் ரஹ்மான் சாஹிப் அவர்களுடைய அரசியல் பணிகள், அவர்கள் ஆற்றிய சேவைகளை பற்றியெல்லாம் இங்கே விரிவாக நினைவு கூர்ந்தார்கள். நான் 1-2 வார்த்தைகள் அவர்கள் ஆற்றிய ஆன்மீக பணிகளை பற்றி மட்டும் நான் சுருக்கமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அவர்கள் நோய்வாய்ப்பட்டு வீட்டிலே படுத்திருந்த நேரத்தில் அவர்கள் ஹஜ் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டு அவருடைய குடும்பத்தார்கள் என்னை அணுகினார்கள். அதற்காக பல கட்ட ஆலோசனைகள் எல்லாம் செய்து இறுதியாக அவர்களுடைய பதிலி ஹஜ்ஜாக அவர்களுக்கு பகரமான ஹஜ் செய்யக்கூடிய அந்த பொறுப்பை என்னிடத்தில் ஒப்படைத்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ், நான் அவர்களுக்காக வேண்டி ஹஜ் செய்தேன் அவர்களுடைய பெயரிலே. அதே போன்று அவர்கள் நான் ஹஜ் செய்ததற்கு பிறகு வந்ததற்கு பிறகு நீங்கள் வீட்டிலே இருந்தவாறு எப்படியெல்லாம் தொழ வேண்டும், அதற்கான வழிமுறைகள் என்ன, பள்ளிவாசலுக்கு செல்ல முடியாவிட்டாலும் கூட வீட்டில் இருந்து தொழக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் நினைவு கூர்ந்து அவரிடத்திலே சொல்வேன். அதில் ஒரு சில நேரங்கள் தொழுகைகள் விட்டு போனதை அவருடைய குடும்பத்தாரிடத்திலே கவலையோடு வருத்தத்தோடு சொல்வார்கள். ஆனால் 1 வருட காலமாக அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுக்கே எல்லா புகழும், தொழுகையை அவர்கள் தொடர்ந்து வீட்டிலே தொழ ஆரம்பித்து விட்டார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், அவர் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் நேர்த்தியாக முறையாக செய்ய வேண்டும் என்பதிலே கடமையாக இருப்பார்கள், கண்ணும் கருத்துமாக இருப்பார்கள். டெய்லி எனக்கு ஃபோன் வரும், தொழுகையில் இது பண்ணிட்டா என்ன செய்யணும், அது பண்ணிட்டா என்ன செய்யணும், தொழுகையில் இதை மிஸ் பண்ணிட்டா என்ன பண்ணணும் என்று அவர்கள் தொடர்ந்து ஃபோன் தொழுகையை விட்டிருந்தார். ஆனால் தொடர ஆரம்பித்தவுடன் எப்படி முறையாக தொழுக வேண்டும், எப்படி தொழுதால் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதிலே கொஞ்சமும் தயக்கம் இல்லாமல் என்னிடத்தில் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருப்பார். என்ன ஒரு விஷயம், ஃபோன் போட்ட உடனே எடுக்கணும், நான் எடுத்த உடனே அவருக்கு பதில் சொல்லி ஆகணும். அப்படிப்பட்ட முறையில் அவர்கள் தொழுது கொண்டிருந்தார்கள். நான் சொல்ல வருவது, இஸ்லாத்தின் 5 கடமைகளாக இருக்கக்கூடிய முதல் கடமையாகிய தொழுகையும் நிறைவேற்றக்கூடியவராக இருந்தார். கடைசி கடமையாக இருக்கக்கூடிய ஹஜ்ஜையும் அல்ஹம்துலில்லாஹ் நிறைவேற்றிவிட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை ஒரு ஜனாசாவை எடுத்து செல்லும் பொழுது தோழர்களுக்கு நடுவிலே சென்றார்கள். தோழர்கள் எல்லாம் பேசிக்கொண்டே வந்தார்கள். பெருமானார் அவர்கள் வஜபத் என்று சொன்னார்கள், இவர் மீது கடமையாகிவிட்டது, வஜபத் இவர் மீது கடமையாகிவிட்டது, வஜபத் 3 முறை இவர் மீது கடமையாகிவிட்டது என்று சொன்னார்கள். பிறகு தொலை வைத்து அடக்கம் செய்து விட்டார்கள். இன்னொரு நாள், அடுத்த நாள் இன்னொரு ஜனாசா எடுத்து செல்லப்பட்டது. அந்த தோழர்களுக்கு மத்தியில் பெருமானார் நடுவிலே செல்கிறார்கள். பெருமானாரை சுற்றியுள்ள தோழர்கள் எல்லாம் பேசிக்கொண்டே செல்கிறார்கள். வஜபத் இவர் மீது கடமையாகிவிட்டது, வஜபத் இவர் மீது கடமையாகிவிட்டது 3 முறை சொன்னார்கள். தோழர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வின் திருத்தூதர் அவர்களே, நேற்றும் இதே வார்த்தை தான் சொன்னீர்கள்,
இன்றும் அதே வார்த்தை தான் சொல்லுகிறீர்கள், வஜபத் என்று சொல்லுகிறீர்கள், என்ன கடமையாகிவிட்டது என்று எங்களுக்கு விளக்குங்கள் என்று தோழர்கள் கேட்டுக்கொண்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நேற்று எடுத்து செல்லப்பட்ட பொழுது அந்த ஜனாசாவுடைய அவருடைய நன்மைகளை, அவருடைய சிறப்புகளை, அவர்கள் செய்த சேவைகளை எல்லாம் நீங்கள் பேசிக்கொண்டே வந்தீர்கள். அவர்கள் அரசியலாலும் ஆன்மீகத்தாலும் இன்று எங்களுடைய சகோதரர்கள் எல்லாம் இதற்கு முன்னால் பேசினார்களே, இன்னும் பேசுவார்களே, அதுபோன்று நீங்கள் எல்லாம் பேசிக்கொண்டே வந்தீர்கள். அவருக்கு சொர்க்கம் வாஜிபாகிவிட்டது என்று நான் சொன்னேன் என்று சொன்னார்கள். இரண்டாவது நாள் என்ன சொன்னீர்கள்? இரண்டாவது நாள் சொன்னீர்கள், இவன் கடன் வாங்கினா நிறைவேற்றலை, இவன் அப்படி பண்ணிட்டான், இப்படி பண்ணிட்டான், அநியாயம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி எல்லாம் அவரை திட்டிக்கொண்டே நீங்கள் அந்த ஜனாசாவை எடுத்து சென்றீர்கள். வஜபத் என்று சொன்னேன், நான் அவருக்கு நரகம் வாஜிபாகிவிட்டது என்று சொன்னேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கான விளக்கம் சொன்னார்கள். அல்ஹம்துலில்லாஹ், இங்கே குழுமி இருக்கக்கூடிய அத்தனை பேர்களும் வாய்ப்புகள் குறைவாக இருந்தாலும் மஞ்சவள்ளி கலீலுர் ரஹ்மான் அவர்களை பற்றி புகழுரை சொல்லிக் கொண்டிருந்தால் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அவ்வளோ தூரம் சொல்வது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன வார்த்தை சொன்னார்களோ, வஜபத் என்று சொன்னார்களோ, அதே அந்த சொர்க்கத்திற்கு உரித்தானவர்களாக, அவர்கள் மீது சொர்க்கம் வாஜிபாகிவிட்டது என்ற அந்த வார்த்தையை சொல்லி அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா அவர்கள் செய்திருக்கக்கூடிய சிறு பெரிய பிழைகளை எல்லாம் மன்னித்து அவர்களுக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தை கடமையாக்குவானாக என்று துஆ செய்து என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். பள்ளப்பட்டியின் எழுத்தாளர் கபுலி சேட் அவர்கள். ஆக்சுவலாக இதோட முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்ஷா அல்லாஹ் தொழுகைக்கு அப்புறம் தொடர் 1:10 போகுது. நம்ம அனைவரும் மீதும் இறைவனின் நல்லருள் பொழியட்டுமாக. குறிப்பாக ஒரு 2 செய்தியை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். முதலாவது செய்தி, இது ஆக்சுவலாக ஒரு அஞ்சலி கூட்டம் அப்படின்லாம் நம்ம சொல்ல வேண்டியதில்லை. இது ஒரு துவா மஜ்லிஸ். இதை அவர் மரணித்தவருக்காக நாம் துவா செய்வது நம் அனைவர் மீதும் கடமையாக இருக்கிறது. அவருடைய நல்ல செயல்களை நாம் நினைவு கூறுவதற்கும், இன்றைய இளைஞர்களுக்கு அவர்கள் செய்த செயல்களை சுட்டிக்காட்டி இந்த பாதையில் பயணிக்க வைப்பதற்கும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு தூண்டுகோல் நிகழ்வு என்றுதான் இதனை சொல்ல வேண்டும். அந்த வகையிலே பாபா சொன்னது போல, குல்லு நப்சின் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆன்மாவும் மரணத்தை சுவைத்தே தீர்வு என்பது இறைவனின் நியதி, இயற்கையின் நீதி. அந்த வகையிலே அவர்கள் இன்று நம்மை விட்டு சென்று விட்டாலும் கூட அவர்கள் மிக இறுதி காலம் வரை எந்த அளவுக்கு கொள்கை பிடிப்போடு இருந்தார்கள் என்பதற்கு அந்த காலத்தில் நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பார்த்தோம்னா, எதிரணி ஜெயிச்சிட்டாங்கன்னா அவங்க வீட்டு வாசப்படியில் போய் வெடிப்பாங்க. அப்போ ஒற்றை சிங்கமாய் கர்ஜிப்பார், நாரே தக்பீர், அல்லாஹு அக்பர், முஸ்லீம் லீக் ஜிந்தாபாத் என்ற வார்த்தைகளை ஒற்றை சிங்கமாக கர்ஜித்தார். அது அவருடைய மிகப்பெரிய கொள்கை பிடிப்பு. அந்த பிடிப்பு தான் அவரை இறுதி வரை ஒரே இயக்கத்தில் மிகச் சிறப்பாக பயணிக்க வைத்திருக்கிறது. அந்த வகையிலே அவர் சமூகத்திற்கு 2 விஷயங்களை விட்டு சென்றிருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். ஒன்று, அவர் செய்த மிகப்பெரிய பணிகள், மிகச் சிறப்பான பணிகளை செய்திருக்கிறார்கள். அதையெல்லாம் நினைவு கூர்ந்தார்கள். அது குறிப்பாக இன்று இளைஞர்கள், குறிப்பாக நமது இளைஞர்கள் அரசியலில் ஈடுபட வேண்டும். இன்றைக்கு அது மிக 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 தேவையானதாக இருக்கிறது. அந்த வகையிலே பார்த்தா அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு சிறந்த வாரிசையும் விதைத்து விட்டு சென்றிருக்கிறார்கள். இந்த இயக்கத்திற்காக பேராசிரியர் தலைவரிடம் ஒப்படைத்து சென்றிருக்கிறார்கள். அந்த வகையில் அவங்களுடைய முன்மாதிரி என்றுதான் நான் அதை சொல்லுவேன். அதே போல அவங்க ஒரு விஷயத்தை வெரி பெர்ஃபெக்ஷனிஸ்ட். எப்படி நம்முடைய பொதுச் செயலாளர் அபூபக்கர் ஷாப் இருக்காங்களோ, ஒரு நிகழ்வை ஏற்பாடு பண்ணணும்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மிகப்பெரிய அளவில் ஏற்பாடு பண்றாங்களோ, அதே மாதிரி இந்த பகுதியில் தேர்தலாக இருக்கட்டும், எந்த சமூக நல்ல பணிகளாக இருக்கட்டும், கலீல் பாய் இருக்காருன்னா யாருமே அந்த பக்கம் போக வேண்டியதில்லை. அந்த அளவுக்கு வெரி பெர்ஃபெக்ட் திட்டமிடல், அதை எக்ஸிகியூஷன் பண்றது, அதை செயல்படுத்துறது என்று எல்லா வகையிலும் மிகச்சிறந்த வழிகாட்டலாய் அவர்கள் நமக்கு சென்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்தில் நாம் அனைவரும் அவருடைய மகஃபிரத்திற்காக, மறு உலக வாழ்க்கையின் வெற்றிக்காக துஆ செய்வதோடு அவருடைய குடும்பத்தினருக்கு அழகிய பொறுமையும் இழப்பிற்கு ஈடான நல்லவர்களையும் வழங்குவானாக என்று பிரார்த்தித்து முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொழுகைக்கு 1:15 தொழுகை முடிஞ்சு ஜனாசா தொழுகைக்கு அப்புறம் தலைவர் அவர்கள் பேசுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாய் ஏக வல்லவனாம் அல்லாஹ்வுடைய திருநாமம் போற்றியவனாக, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆசியை வேண்டியவனாக, குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத்,
ஒவ்வொரு உயிரினமும் பிறந்த ஒவ்வொரு உயிரினமும் அது ஒரு நேரத்தில் ஒரு காலத்தில் உலகை விட்டு சென்றே ஆகும் என்ற அல்லாஹ்வுடைய தீர்ப்பு கிணங்க நம்முடைய போற்றுதலுக்குரிய மஞ்சவள்ளி கலீல் ரஹ்மான் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார்கள். அன்னாருடைய சேவைகளை, அன்னாருடைய உழைப்பை இங்கு வருகின்ற பேசிய அனைவரும் தெளிவாகவே தந்திருக்கின்றார்கள். அவர்கள் பேரூராட்சியுடைய உறுப்பினராக இருந்த பொது சேவை, நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது அவர் ஆற்றிய பணியிலே மிக உன்னதமான செயல் கல்வி பணி. இங்கே மகளிர்கள், பெண்கள் மேல் படிப்பிற்கு செல்ல முடியாத ஒரு அவல நிலை, அந்த நிலையை தவிர்ப்பதற்காக மிகப்பெரிய போராட்டம், எத்தனிப்பு. அதன் மூலமாக ஒரு மகளிர் கல்லூரி இங்கே அமைவதற்குள்ள மிகப்பெரிய உழைப்பை எடுத்தவர்கள் மறைந்த நம்முடைய கலீல் ரஹ்மான் ஹாஜியார் அவர்கள். இப்படி கல்வி சேவை, ஆன்மீக சேவைகள், ஆன்மீகத்தினுடைய பற்றாளராக பல்வேறு நிகழ்வுகளிலே அவருடைய பரிணாமங்கள் நமக்கு இங்கே பிரஸ்தவரமாக்கப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையிலே ஒரு மனிதர் வாழ்ந்தார், வீழ்ந்தார் என்று இல்லாமல் வாழ்ந்தார், எழுந்தார் என்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து சென்றவர்கள் நம்முடைய கலீல் ரஹ்மான் ஹாஜியார் அவர்கள். அவருடைய முஸ்லீம் லீகுடைய சேவையை நினைக்கும் பொழுது யாராலும் அந்த நிலையிலே அவர் பயணித்த பொழுது பயணித்திருப்பார்களா என்ற ஒரு அச்சமும் ஒரு எண்ணமும் உருவாகின்றது. ஒரு குறிப்பாக ஒரு செயலை சொல்ல வேண்டுமென்றால், சட்டமன்றத்திலே அவர் போட்டியிடுவதற்கு முன்பதாக கூட்டணி கட்சியினுடைய தலைமையிலே நாங்கள் தலைவரோடு சென்று பேச்சுவார்த்தையிலே அமர்ந்திருக்கும் பொழுது, அப்பொழுது இந்த அரவாக்குறிச்சி தொகுதி நம்முடைய பட்டியலிலே இல்லை. அதேபோல் வாணியம்பாடி தொகுதியும் நம்முடைய பட்டியலே இல்லாமல் இருந்தபோது நாங்கள் குறிப்பாக குறிப்பிட்ட 3 தொகுதிகளும் நமக்கு தர முடியாத சூழ்நிலை கூட்டணி கட்சிக்கு ஏற்பட்டது. அப்பொழுது திடுகூறாக நீங்கள் அரவாக்குறிச்சியை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று பேச்சுவார்த்தையில் அமர்ந்த குழு எங்களிடம் தலைவரிடம் சொன்னபோது, தலைவர் என்னுடைய காதிலே கலீல் ரஹ்மான்கிட்ட கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு. ஆஜியார் அரவாக்குறிச்சி தொகுதி சரியா இருக்குமா, வாங்கலாமா? கண்டிப்பாக வாங்க, நான் நிற்கிறேன். ஒரு தெளிவான கருத்தோடு, எந்தவித உசும்பலும் இல்லை, எந்தவித சலனமும் இல்லாமல் நிச்சயமாக வாங்குங்கள், நான் நிற்கின்றேன், அல்லாஹ்வுடைய பெருங்கருணை கொண்டு வெற்றி பெறுவோம் என்று அழுத்தமான வார்த்தையை சொன்ன ஒரு பெரிய உள்ளார்ந்த அழிவிலே திடகாத்திரமான வார்த்தையாளர். அவருடைய தக்பீர் சொன்னார்னா சும்மா சோர்ந்திருக்கவங்கெல்லாம் ரத்தம் கொஞ்சம் அப்படியே எழுந்து நிற்கக்கூடிய அளவிற்கு கம்பீரமான குரலிலே அவருடைய குரலுடைய தொனி இருக்கின்றதே, அவருடைய ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய அளவிற்கு அவருடைய நிகழ்வுகள் அனைத்தும் வந்திருக்கின்றது. நிறைய பேசணும், அவரை பற்றி பேசுகிறா இருந்தால் நிறைய பேசணும். இது பேசக்கூடிய இடமில்லை, பேசக்கூடிய தருணமாக இல்ல காரணத்தினாலே அவருடைய ஆற்றல் போற்றுதலுக்குரியது. மௌலானா அவர்கள் சொன்னது போல ஒரு ஜனாசா செல்லும் பொழுது நல்ல வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. அவருடைய பயணத்திலே, இறுதி பயணத்திலே சொன்னவர்கள் அனைவரும் நல்ல வார்த்தைகளை, நல்ல செயல்களை, நல்ல உணர்வுகளை அவர் விட்டு சென்றிருக்கின்றார் என்பதை தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். நிச்சயமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வலியுற்ற நிலையிலே அவருடைய துஆவிலே இவர் கலந்திருக்கின்றார் என்ற உறுதிப்பாட்டின் அடிப்படையிலே நாம் அவர் சொர்க்கவாசியாகவே கருதலாம் என்று என் மனம் சொல்லுகின்றது. அவர் சென்ற பாதையிலே முஸ்லீம் லீக்கிலே அழுத்தமாக நின்றிருக்கின்றார் என்பதற்கு எடுத்துக்காட்டு தான் அவருடைய பிள்ளைங்க.
யூனுஸ் இன்னைக்கு மாநில முஸ்லீம் லீக்கினுடைய தலைவர், இளைஞரினுடைய தலைவர். ஆக அவருடைய பணி தொடர வேண்டுமென்றால் உள்ளபடியே நீங்கள் எல்லாம் அவர் மீது அன்பும் பாசமும் வைத்திருக்கின்றீர்கள் என்றால் அவருடைய பணியிலே, அவருடைய முஸ்லீம் லீக்குடைய சேவையிலே உங்களுடைய அனைத்து ஒத்துழைப்புகளையும் தந்து, முஸ்லீம் லீக் இன்றல்ல நேற்றல்ல சுதந்திரத்திற்கு முன்பிருந்து ஒரு மிகப்பெரிய துடிப்பான லீகர்களை இந்த மண் பெற்றிருக்கின்றது என்பதற்கு நிறைய வரலாற்றை நாங்கள் வரும்பொழுது தலைவர் அவர்கள் எங்களுக்கு சொல்லித் தந்தார். ஆக அகில இந்திய முஸ்லீம் லீக்காக இருந்தாலும், சுதந்திரம் பெற்ற இந்திய துணைக்கண்டத்தினுடைய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்காக இருந்தாலும் அவருடைய பணி தொடர்ந்திருக்கின்றது. அதற்கு இங்கே உள்ள பள்ளப்பட்டி மக்கள் துணை நின்றிருக்கின்றார்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டாக உங்களுடைய வாழ்க்கைகள் அமைய வேண்டும். முஸ்லீம் லீக்கிற்கு என்றும் உன்னுடைய பங்களிப்பு இருக்க வேண்டும். அவருடைய வாழ்க்கை உடைய பயணத்திலே ஏற்பட்டிருக்கின்ற நெளிவுகள் சுழிவுகளில் எல்லாம் அல்லாஹ் பொருந்து கொண்டு அவருடைய கபரை மண்ணறையை விசாலமாக்கி வந்து சொர்க்கவாசியாக்கி தர வேண்டும். அவருடைய குடும்பத்தார்களுக்கும் மஞ்சவள்ளி குடும்பத்தார்களுக்கும் நிறைந்த சபரன் ஜெமிலன் என்ற பொறுமையை தர வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். எம்ஏ கலீல் ரஹ்மான் எக்ஸ்எம்எல்ஏ அவர்கள் 1947 பிறந்து 14 ஆண்டுகள் கழித்து 14ஆம் வயசிலிருந்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீகில் பல பொறுப்புகளை வைத்து வந்தார்கள். அதில் பள்ளப்பட்டி முஸ்லீம் நற்பணி மன்ற தலைவராகவும், பள்ளப்பட்டி சாணர் அல்லமீன் பைத்துல்மால் நிறுவனராகவும், பள்ளப்பட்டி சாணர் ரமலான் கஞ்சி கமிட்டி நிறுவனர், பள்ளப்பட்டி மேல்நிலைப்பள்ளி பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர், பள்ளப்பட்டி மேல்நிலைப்பள்ளி அலியரா பைத்துல்மால் நிறுவனர், பள்ளப்பட்டி பாவா பக்ருதீன் தர்கா கமிட்டி உறுப்பினர், பள்ளப்பட்டி பேரூராட்சி மன்ற உறுப்பினராக 2 முறை தேர்வு செய்து 10 ஆண்டுகள் பணியாற்றியுள்ளார். பள்ளப்பட்டி பேரூராட்சி மன்ற வரிவேல் முறையீட்டு குழு உறுப்பினர், பள்ளப்பட்டி பிரைமரி முஸ்லீம் லீக்கின் 1988 முதல் தலைவராக சுமார் 17 ஆண்டுகள் வகித்து சிறப்பாக பணியாற்றியவர். இதைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக 2006 முதல் 2011 வரை பணியாற்றியவர். 1997 முதல் மிக சிறப்பாக பணியாற்றிய துணை செயலராக பள்ளப்பட்டி மேல்நிலைப்பள்ளி, பள்ளப்பட்டி முஸ்லீம் அனாதை இல்ல உறுப்பினர், ஜாமியா உஸ்வத்துன் ஹசனா அரபிக் கல்லூரி உறுப்பினர்கள் வகித்து வரும் பொறுப்புகள் கௌரவ இந்திய முஸ்லீம்களுடைய நம்ம கரூர் மாவட்டத்தினுடைய கௌரவ தலைவர், கரூர் மாவட்ட இந்திய முஸ்லீம் லீக். 1960 எங்கள் ஊருக்கு வருகின்ற முஸ்லீம் லீக் மேடையில் வீர முழக்கமிட்டு திருப்பூர் மொய்தீன் அவர்களது பேச்சு இவரை கவர்ந்த மூலம் இந்திய முஸ்லீம் லீக் தொடர்ந்து பயணித்தார் என்பது வரலாறு. அடுத்ததாக நமது மாநில பொதுச் செயலாளர் KM முகமது அபூபக்கர் சாஹிப் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற எல்லாம் வல்லோருமாகிய அல்லாஹ்வினுடைய திருப்பெயரால் என்னுடைய வார்த்தைகளை துவங்குகின்றேன். ஸலவாத்தும் ஸலாமும் நம் உயிரிலும் மேலான தலைவர் முகமது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவருடைய உத்தம குடும்பத்தார்கள், சஹாபா பெருமக்கள், நல்லடியார்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் என்றென்றும் உண்டாதாக. மறைந்தும் நம் நினைவிலே என்றும் மாறாத நினைவுகளோடு இருக்கக்கூடிய அன்புக்கும் பெரும் மரியாதைக்கும் உரிய மஞ்சவள்ளி எம்ஏ கலீலுர் ரஹ்மான் சாஹிப் அவருடைய நினைவை போற்றக்கூடிய வகையில் நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்திற்கு வருகை இருக்கக்கூடிய கண்ணியத்துக்குரிய சமுதாயத்தினுடைய ஒப்பற்ற தலைவர், முஸ்லீம் லீக் பேர் இயக்கத்தினுடைய தேசிய தலைவர் முனீருல் மில்லத் அவர்களே, மற்றும் மாநில பொருளாளர் அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ அருமை அண்ணன் பாசித் அவர்களே, மற்றும் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய முஸ்லீம் லீக்கினுடைய நிர்வாகிகளே, கண்ணியத்துக்குரிய உலமா பெருமக்களே, பள்ளப்பட்டியினுடைய ஆளுமை மிக்க வணிக பெருமக்களே, தலைவர்களே, கலீலுர் ரஹ்மான் சாஹிப் அவர்களை பற்றி இங்கே எல்லோரும் எடுத்து சொன்னது போல ஒரு நல்ல முஸ்லீம் லீக்கனாக இறுதி வரை வாழ்ந்தவர். எம்எல்ஏ ஆகிவிட்டார்,
பணிகளை ஆற்றினார் என்று சொன்னோம். அதற்கு முன்பே ஒரு வாய்ப்பு, ஒரு எம்எல்ஏ ஆவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அவரும் மஞ்சவள்ளி தான், இவரும் மஞ்சவள்ளி தான். லத்தீப் ஷாவும் மஞ்சவள்ளி குடும்பம் தான். தனி இயக்கம் கண்ட பொழுது நீங்கள் வாருங்கள், உங்களுக்கு தான் அந்த சீட்டு வாங்கியிருக்கிறேன்னா அழைக்கும் போது கூட நான் முஸ்லீம் லீக்காரன், அதை விட்டு வெளியே போக மாட்டேன்னு அந்த பதவியே உதறி தள்ளிட்டு இருந்ததன் காரணமாகத்தான் இறைவனே அவருக்கு ஒரு வாய்ப்பை 2006ஆம் ஆண்டு சட்டமன்ற உறுப்பினராக ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்தான். அந்த பச்சை தொப்பியோட தான் இருப்பார் சட்டமன்றத்தில். கம்பீரமாக பேசக்கூடியவர். இடஒதுக்கீடு பெறும் பொழுது முஸ்லீம் லீக்கின் சார்பாக முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு அவருக்கு தான் கிடைச்சிது. சமுதாயத்தினுடைய பணிகளை எல்லாம் நேற்று கூட பாசித்தவர்களுடைய இரங்கல் செய்திகளை அதை தெரிவித்திருந்தார்கள். அதே மாதிரி அவரை பொறுத்து எல்லாமே ஒரு ப்ரொசீஜராக இருக்கணும். கூட்டங்கள் நடந்திருக்கு. அவர் எவ்வளோ எல்லா தலைவர்களையும் வந்திருக்கிறாங்க. அவர் பொறுப்பேற்ற காலத்தில் திருச்சி மாவட்டத்திலிருந்து கரூர் மாவட்டம் பிரிக்கப்பட்ட பிறகு முதல் மாவட்ட தலைவர் அவர் தான். பல்வேறு மாநாடுகளை நடத்தியிருக்கின்றார். குலாம் முகமது பனாத்துல்லா சாஹிப் அவர்களை அழைத்து மாநாடு, அகமது சாஹிப் அவர்களை அழைத்து மாநாடு, சிராஜுல் மில்லத் அவர்களை அழைத்து மாநாடு, நம் தலைவரை அழைத்து பல கூட்டங்கள் என எது நடந்தாலும் வரக்கூடிய தலைவர்களை ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி அங்கே யாருக்கு போறனாட போடணும் லிஸ்ட் வச்சிருப்பாரு. இந்த பட்டியல் மாதிரி வச்சு தலைவர் அவர்களுக்கு இதற்கு பின்னாடி எல்லாம் அவங்க இறங்கி தங்குற இடம் யாரு, அதுக்கு இன்சார்ஜ் யாரு, மாநாடு கூட்டங்கள் முடிஞ்சு அவங்கள கவனித்து அனுப்புகிற வரைக்கும் அதை எல்லாம் கரெக்டாக டெபியூட் பண்ணி யார் யார் அந்த வேலைகளை செய்தாங்களோ அதை அவர்கிட்ட போய் சொல்லணும். இதில் ஒரு சின்ன கொஞ்சம் இது வந்தால் கூட அவ்வளோ கோவப்பட்டுறாரு. அதே மாதிரி முஸ்லீம் லீக்கினுடைய நடவடிக்கைகள் எங்கு நடந்தாலும் தலைமை சொல்லக்கூடிய விஷயங்களிலே கண்ணை மூடிட்டு பின்பற்றுங்கிற மாதிரி தலைவர் சொல்லிட்டாருன்னா அவர் மறு பேச்சு பேசவே முடியாது. அந்த அளவுக்கு உறுதிமிக்க ஒரு தொண்டனாக, முன்னுதாரணமான ஒரு செயல் வீரனாக இருந்தவர். சமுதாயத்தினுடைய ஒரே நாளேடு மணிச்சுடருக்காக வேண்டி அவ்வப்போது இப்போ கடைசி வரைக்கும் போன வருஷம் வரைக்கும் வருஷம் ஒரு 100 பேர் 200 பேருக்கு சந்தா அவர் கரெக்டாக அனுப்பிடுவார். அதே மாதிரி அவர் எம்எல்ஏ இருந்த காலங்களில் முஸ்லீம் லீக்கினுடைய அலுவலகத்திலே உழைக்கக்கூடியவர்கள் மணிச்சுடர் ஊழியர்களுக்கு பெருநாள் பரிசு கொடுப்பார். எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுத்து, அதெல்லாம் யாரும் சொல்லல, அவராக செய்யக்கூடியது தான். பல்வேறு ஊர்களுக்கு சென்றவர், பல மொழிகளை பேசக்கூடியவர். அகமது சாஹிப் அவர்கள் தலைவராக இருக்கும்போது பெங்களூரில் ஒரு மாநாடு சாதாப் மஹாலில். அப்போ எல்லாரும் ஒவ்வொரு மொழியில் பேசும்போது அவர் கன்னடாவில் பேசினார். கன்னடா மொழியில் சரளமாக கன்னடா மொழியில் பேசி எல்லோருடைய ஒரு வரவேற்பை பெற்றவர். இப்படி அவரை பற்றி பல்வேறு விஷயங்களை சொல்லலாம். சென்ற வாரம் கூட ஃபோன் பண்ணி மணிச்சுடர் எப்படி நடத்துகிறீங்க, இந்த அரசாங்க விளம்பரம்லாம் இல்லையே, எப்படி நீங்கள் சமாளிக்கிறீங்க போகிறீங்க, எனக்கு மட்டும் இல்லை பல பேர்கிட்ட தலைவர்கிட்ட பேசியிருக்காரு, அங்கே உள்ள ஊழியர்கள்ட்ட பல பேர்கிட்ட பேசி கடைசியாக என்கிட்ட கேட்டது, நான் இந்த முஸ்லீம் லீக் வரலாறு 2 பாகம் படிச்சுட்டேன்ப்பா, முதல் பாகம் நான் படித்த மாதிரி ஞாபகம் இல்லை, திருப்பி அனுப்பி வைங்க. ஆனால் அது மேலே கிடவுனில் இருக்கு, நான் வேறு வெளியூரில் இருக்கிற தேடி எடுக்கணும், அனுப்பிடுறேன்னு சொல்லிட்டு அவர் ஜலால்கிட்ட சொல்லி அனுப்ப சொன்னேன். அதை அனுப்புனாங்களான்னு தெரியல. இது போன வாரம் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நடந்தது. அப்படி எல்லா வகையிலையுமே அவர் 2 பிள்ளைகளையும் முஸ்லீம் லீக்குக்காக வேண்டி அர்ப்பணித்தவர். ஒருவர் மாநில பொதுக்குழு உறுப்பினர், இன்னொருவர் இளைஞரணி தலைவராக இருக்கிறார். அதே மாதிரி பல்வேறு ஆளுமையான தலைவர்களை உருவாக்கி சென்றிருக்கின்றார். பல முன்னுதாரணமான பணிகளை செய்திருக்கின்றார். மன்றங்கள் அமைத்து எப்படி வருவாயோடு இந்த இயக்கத்தை நடத்துவது, அதே மாதிரி பல்வேறு நிலைகளிலே அவருடைய பணிகளை சொல்லலாம். உலமாக்களை மதிக்கக்கூடியவராக இருந்தார். மொஹல்லா ஜமாத்தை மதிக்கக்கூடியவராக இருந்தார். முஸ்லீம் லீக்கை கட்டி காக்கக்கூடியவராகவும் இருந்தார். தலைமைக்கு கட்டுப்படக்கூடியவராகவும் இருந்தார். எல்லா நிலையிலும் ஒரு சிறந்த செயல் வீரராக மறைந்திருக்கின்றார்கள். அவருடைய மகபிரத்துக்காக வேண்டி நாம் எல்லோரும் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். புனிதமான ரபியுல் அவ்வல் மாதத்திலே மறைந்திருக்கின்றார். அந்த நல்ல நாளிலே அவர் பெரிதும் நபிகளாரை போற்றி புகழ்ந்து அவருடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டவர் தான் கலீல் ரஹ்மான் அவர்கள். இப்படியாக அவர் மட்டுமல்ல, இந்த பள்ளப்பட்டி நகரத்தைச் சேர்ந்தவர்கள் இந்த இயக்கத்தை நிலைநிறுத்துவதிலே, இந்த இலக்கியத்தினுடைய பணிகளிலே தங்களை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டவர்கள். சுதந்திரத்துக்கு முன்பிருந்து பல தலைவர்களை சொல்வார். தலைவர்கிட்ட சொன்னால், ஆனால் எவ்வளோ பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் இந்த இயக்கத்தை கட்டி காத்து
இந்த இயக்கத்திற்காக வேண்டி தங்களுடைய உழைப்பையும் தங்களுடைய அனைத்து பங்களிப்பையும் செய்தவர்கள். கம்பீர குரலுக்கு சொந்தக்காரர் கலீல் ரஹ்மான். அவருடைய சட்டமன்ற உரைகளை எல்லாம் நான் எம்எல்ஏ இருக்கும்போது தொகுத்த ஒரு புக்காக போட்டோம். அவரோட உரை இவரோட உரை. அப்போ ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு தலைப்பில் கலீல் ரஹ்மானுக்கு கொடுத்த தலைப்பு கம்பீர குரலுக்கு சொந்தக்காரர் கலீல் ரஹ்மான் எம்எல்ஏ அவருடைய உரை என்றுதான் போட்டேன். அப்படி எவ்வளோ பெரிய இடமா இருந்தாலும் அவர் தான் தக்பீர் சொல்வார். கம்பீரம்மா நாரே தக்பீர் அல்லாஹ் அக்பர், முஸ்லீம் லீக் ஜிந்தாபாத், தலைவர்களை பேரை சொல்லி ஜிந்தாபாத்துன்னு சொல்லி எல்லா மேடைகள்லையும் எல்லா மாநாடுகள்லையும் கரூர் மாவட்டம் வந்தாங்கன்னா அவரோட குரல் தான் கேட்கும். மஹபூப் அலி ஆஜியாரும் செக்ரட்டரியாக இருந்தார். அவரை ஒட்டி அவருடைய நினைவுகளை எவ்வளோ ஓடிக்கிட்டே இருக்குது. 5 வருஷத்தில் எந்த நிகழ்வு நடந்தாலும் விருந்தோம்பல் அவருடைய பெரிய விஷயம். போனால் முதல்ல எல்லாரையும் கவனிக்கிறது அவருடைய பண்பாடாக இருந்தது. எம்எல்ஏ ஹாஸ்டலுக்கு போனால் எப்பவும் ஏதாவது வர்றவங்களை கவனிக்கக்கூடியவராகவே இருந்தார். இப்படி எல்லாம் வல்ல இறைவன் அவருடைய சேவைகளை ஏற்றுக்கொண்டு அவருடைய கபரை மண்ணறையை விசாலமாக்கி சோனத்தின் பூஞ்சோலை ஆக்க வேண்டும். சொர்க்கத்திலே அன்பியாக்களோடு அனலம் பெருமானார் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாஅத்தை பெற்று அவர்களோடு பழகக்கூடிய அவர்களோடு இருக்கக்கூடிய அரும்பெரும் பாக்கியத்தை மறைந்த கலீல் ரஹ்மான் சாஹிப் அவர்களுக்கும் நம் அனைவர்களுக்கும் தர வேண்டும். அவருடைய மறைவால் வாடி இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தினர்களுக்கும் முஸ்லீம் லீக்கினுடைய இந்த ஊரைச் சேர்ந்தவர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் எங்களுடைய துவாவையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா. பேராசிரியர் தலைவர் அவர்களுக்கு முன்னால் நமது முஸ்லீம் யூத் லீக்கினுடைய மாநில தலைவர் எம்கே முகமது யூனுஸ் அவர்கள் சிறிது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் உள்ள அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை. இன்றைய தினம் எங்களுக்கு தலைவராகவும் தந்தையாகவும் குடும்பத்தினுடைய பொறுப்பாளராகவும் இருந்து அவருடன் பிறந்தவர்கள் 9 பேர். அந்த 9 பேர் அவர் தகப்பனார் இருக்கும் பொழுது அவருக்கு வயது 21. 9 திருமணங்களையும் நடத்தி குடும்பத்தையும் நடத்தி தன்னுடைய பொறுப்பை ஏற்று இங்கே தான் முதல்ல சட்டமன்ற உறுப்பினராகவோ அல்லது பேரூராட்சி மன்ற உறுப்பினராக இருந்தாருக்கு முன்னாடி நாங்கள் பிறப்பதற்கு முன்பு எங்களுடைய பகுதியான கித்தூர் இங்கெல்லாம் வந்திருக்கிறாங்க. அந்த பகுதியிலே அன்ன போஸ்டாக சேர்மனாக இருந்தவர். அது பல பேருக்கு தெரியாது. கித்தூர் பாபு என்று சொல்லுவார்கள். அங்கே அன்ன போஸ்ட் சேர்மனாக இருந்து அங்கே கன்னட மக்களுக்கு பணியாற்றியவர். நான் இங்கே 1 வருஷமாக எங்களுடைய தாயார்களுடைய உடல்நிலைக்கு கருதி வெளியே பல நிகழ்ச்சியில் போக முடியாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை உடனே என்னை கூப்பிட்டு, நீ முஸ்லீம் லீக்கினுடைய நிகழ்ச்சி எந்த நிகழ்ச்சிக்கும் என்ன செய்யாத தடை செய்யாமல் போயிட்டு வா, அதன் மூலயமா உங்களுடைய அம்மாவுக்கு நல்லவுடைய சுகவீனம் இருக்கும் கண்டிப்பாக. மற்ற நிகழ்ச்சியில் நீ தவிர்த்துரு, பல நிகழ்ச்சியில் நீ தவிர்த்து கொண்டிருக்கிற, அம்மாவுடைய உடல்நல நல்ல ராகத்தாக இருக்கணும்னா நீ முஸ்லீம் லீக் நிகழ்ச்சிக்கு போகணுட்டு அந்த நேரத்தில் நேற்றைய முன்தினம் கூட ஒரு மங்களத்தில் ப்ரோக்ராமுக்கு நீ சென்றுவான்னு சொன்னார். ஏதோ அவருடைய இயலாமை இந்த ஒரு 15-20 நாட்களாக அவருக்கு ஒரு எண்ணம் தோன்றியதோ என்ன தெரியல. அத்தனை மாவட்டங்களிலும் அத்தனை மாநில நிர்வாகிகள், அத்தனை எங்களுடைய உடன்பிறப்புகள், எங்களுடைய உற்றார்கள், சூழ உற்ற அத்தனை பேர்த்துக்கு ஃபோன் அடிச்சிட்டார். ஃபோன் அடித்து ஒவ்வொருத்தரையாக விசாரித்து கேட்டு, இங்கே வந்தவங்க யார் கேட்டாலும் எனக்கு ஃபோன் வந்துச்சு எனக்கு ஃபோன் வந்துச்சு சொல்லி அத்தனை நபர்களிடம் தன்னுடைய அந்த பரிணாமத்தை சொல்லி விசாரித்து, நான் விரைவில் என்னுடைய மனைவிக்கு முன் நான் சென்று விட வேண்டும் என்று விரும்புகின்றேன், நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொல்லி அதனுடைய விருப்பத்தின் அல்லவோ அல்லாஹாலா அவரை பொருந்தி ஏற்றுக்கொண்டான். அதை அல்லாஹ் பொருந்தி கொள்வானாக. எனக்கு இத்தனை மாவட்டங்கள்ல இருந்து இத்தனை இடங்கள்ல குறுகிய ஒரு டைமுக்குள்ள அவர்களை தலைவர்கிட்ட சொன்ன உடனே அடுத்த நிமிஷம் சொன்னார், டெல்லியிலேருந்து வந்துட்டு இருக்கீங்களே, நான் வந்து விடுவேன், என்னுடைய ப்ரோக்ராமை சொல்லுண்டார். அபூபக்கர்கிட்ட சொன்ன உடனே உடனடியாக நீ ப்ரோக்ராம் செட்டில் பண்ணுன்னு சொன்னார். ஆனால் இறப்பதற்கு ஒரு 12 நேரம் தான் வைக்க முடிய சூழ்நிலை இருந்த பொழுது கூட மீண்டும்
ஒரு 12 மேடை தள்ளி வைத்து அவர்களை தலைவர்களை பார்க்க வேண்டும் என்று ஆசை. அவருடைய பெரிய ஆசை என்னன்னா, தலைவர் இன்னும் நீடிச்ச நாள் இருக்கணும். இயக்கத்துக்கு தந்த அன்னைக்கு தலைமை நிலையம் கட்டிட்டு இருக்கிறப்ப என்னை டெல்லி போகக்கூடிய சூழ்நிலை வேண்டான்னு சொல்லி தடுத்துட்டார். ஆனால் அன்னைக்கு அவர் இருந்த மகிழ்ச்சி அளவில்லாத மகிழ்ச்சி. ஏறக்குறைய 10 பேர்த்திட்ட 10 தடவை சொல்லிட்டார். தலைவர் நல்ல ஒரு தன்னுடைய காலத்தில் அருமையான பணியை முடிச்சு கொடுத்துட்டார். மிகப்பெரிய எனக்கு சந்தோஷம்னு சொல்லி அன்னைக்கு ஏதாவது நம்ம செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக நீங்கள் 2-3 முறை இந்த மீட்டிங்கை இங்கே மாநாட்டை போடுங்க, இங்கே ஒரு இதனுடைய போடுங்கன்னு சொல்லிட்டு தலைவருக்கு சிராஜின் மில்லத்து பட்டமும் முன்னீர் மில்லத்து பட்டமும் நம்ம இல்லை பட்டங்களை கொடுத்த வரலாறை சொல்லி சந்தோஷத்தில் இருந்தார் அன்னைக்கு. அதற்கு அடுத்த நாள் தான் அவருக்கு என்னமோ தெரியல, உடனடியாக உடல்நல குறைவு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சரியில்லாமல் வந்தது. ஆக தன்னுடைய இறுதி மூச்சு வரை இயக்கத்திற்காகவும் லீக்கிற்காகவும் அதற்கடுத்து இங்கே 19 அமைப்புகளில் தொடர்பில் இருந்து பொறுப்புகளில் இருந்தார். பள்ளிகளில், அல்லா மைத்துல் மாலில், பல்வேறு நிலைகளில் இருந்திருக்கார். அத்தனை நிலைகளில் ஒரு புரோட்டோகால் சிஸ்டம், ஒரு பஞ்சுவாலிட்டி, ஒரு சிஸ்டமேட்டிக்கினுடைய லைஃப்பை கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. அதை எங்களிடம் ஒப்படைத்திருக்கிறார். அதை நாங்கள் கண்டிப்பாக இந்த இயக்கத்திற்காக இந்த குடும்பம், இந்த எங்களுடைய மஞ்சவெளி குடும்பம் இறுதி மூச்சு உள்ளவரை கண்டிப்பாக அதை தொடர்ந்து இயக்கத்திற்காக செய்வோம் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா அவருடைய மன்னரையை, அவருடைய மறுமை வாழ்க்கையை, அவருடைய மகுஃபிரத்தான வாழ்க்கைக்கு நீங்கள் அத்துணை பேர்களும் துவா செய்யுமாறு கேட்டுக்கொண்டு, வந்தவர்கள் அனைவரும் எங்களுடைய ஃபாத்தியா விருந்திலே கலந்து கொண்டு வீட்டிலே நீங்கள் துவா செய்து சென்றுமாறு கேட்டுக்கொண்டு விடுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். குடும்பத்துடைய தலைவர், பெருமதிப்புக்குரிய என்னுடைய அரசியல் ஆசான் தலைவர் அவர்கள் கருத்துரை வழங்குவார். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். இங்கே நம்மை விட்டு பிரிந்த சகோதரர் கலீல் ரஹ்மான் அவர்களுடைய மறைவையொட்டி ஒரு நினைவாஞ்சலி கூட்டத்தை ஏற்பாடு செய்து அதற்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிற பெரியவர்கள், சங்கைக்குரிய உலமா பெருமக்கள், மஞ்சுவெளி குடும்பத்தைச் சேர்ந்த சவுக்கத்தலி உள்ளிட்ட அனைவருக்கும் எனது நன்றி, எனது நினைவாஞ்சலியை தெரிவிக்கிறேன். கலீல் ரஹ்மான் அவர்களுடைய பற்றி, அவருடைய வாழ்வை பற்றி, அவர் செய்த சேவைகளை பற்றி, அவர் இந்த ஊருக்கும் முஸ்லீம் லீகிற்கும் நாட்டு மக்களுக்காக வேண்டியும் அவர் செய்திருக்கிற, சாதித்திருக்கிற அற்புதமான காரியங்களை எல்லாம் இங்கு பேசிய ஒவ்வொருவரும் அடுக்கடுக்காக சொல்லியிருக்கிறார். அது சொல்லிக்கொண்டே இருந்தாலும் மணிச்சுடையில் ஒரு பெரிய மலர் போட்டு அதையெல்லாம் ரெக்கார்டு பண்ணுனா அது ஒரு வருங்காலத்துக்கான ஒரு பெட்டகமாக கூட ஆகிவிடும். அவருடைய மறைவு என்பது எல்லாரும் சொன்னது மாதிரி இயற்கைதான். எல்லாரும் மரணத்துக்கு சரணமாக வேண்டியவங்க தான். மரணம் எப்போ வரும் என்னன்னு நமக்கு சொல்ல முடியாது. வள்ளுவர் சொன்னார், நெருநல் உளன் ஒருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து உலகம். நேற்று இருந்தவன் இன்னைக்கு இல்லை, நேற்று இருந்த யாரும் இன்னைக்கு இல்லை, அதுதான் உலகத்துக்கான பெருமை என்று வள்ளுவர் சொன்னார். ஆனால் நபிகள் நாயகம் அவர்கள் நமக்கு சொன்னது என்ன சொன்னால், ஒரு சமயத்தில் பள்ளிவாசல் மஸ்ஜித் நபவியில்
அசர் நேரம் என்று நினைக்கிறேன். சஹாபாக்கள் கூட்டம் கூட்டமாக பள்ளிவாசலுக்குள்ளே உட்கார்ந்து கொண்டு எதையோ பேசி கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே நுழைந்தார்கள். நுழைந்த போது அவர்களை பார்த்து, என்ன அவ்வளவு சுவாரஸ்யமாக பேசி கொண்டிருக்கிறீர்களே என்று கேட்ட பொழுது, யார சூழல்லாம் போன வருஷம் இருந்தவர், 6 மாதத்துக்கு முன்னே இருந்தவர், 1 மாதத்துக்கு முந்தி இருந்தவர், நேற்று இருந்தவர், இப்படியெல்லாம் மௌத்தா போய் கொண்டே இருக்கிறாங்க. அந்த மௌத்தை பற்றி தான் நாங்கள் பேசி கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னார். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மௌத்துக்குடைய நேரம் என்பது போன வருடம், போன மாதம், போன வாரம், நேற்று என்பது கிடையாது. மௌத்துடைய நேரம் என்னன்னு சொன்னால், தொழுது முடிச்சுட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ்னு இந்த பக்கம் திரும்பி இந்த பக்கம் சலாம் சொல்கிறதுக்கு இடைப்பட்ட நேரம் தான் மௌத்து. மௌத்து என்பது அதுக்குள்ளே வந்துடும். இதுதான் நம்ம பெரியவங்க உலமாக்கள் நமக்கு சொல்லி கொடுத்தது. நாம் எல்லாம் பிறப்பதற்கு முன்னே 50,000 வருஷத்துக்கு முன்னே ஒவ்வொரு மனிதனுடைய இரணமும் மரணமும் நிர்ணயிக்கப்பட்டு விடுகிறது என்று உலமாக்கள் சொல்லி கொடுத்த பாடம் அப்படித்தான். ஆக மரணம் என்பது வந்து கொண்டு தான் இருக்கும். அது எப்படி வரும், எப்போ வரும், யாருக்கு வரும் என்றெல்லாம் எதையும் சொல்ல முடியாது. ஆனால் வாழ்கிற காலத்தில் அவர் எப்படி வாழ்ந்தார் என்பது தான் மிக முக்கியமான ஒரு காரியம். இப்போ எல்லாம் நீங்கள் சொன்னது மாதிரி இந்த ஊருக்கு அவர் என்னென்ன கொஞ்சம் நஞ்சம் செய்யவில்லை. எல்லாம் சொன்னீங்க. உங்கள் ஊரில் ஒரு கலை கல்லூரி உருவாக்க அவர் பட்ட பாடு இங்கே சவுக்கத் அலி சாஹிப் அமர்ந்திருக்கிறார். இந்த ஊரில் ஒரு கலை கல்லூரி, மகளிர் கலைக்கல்லூரி வருவதற்காக அவர் எடுத்த எத்தனை முயற்சிகள், 1 2 கிடையாது. ஆக இங்கே சுற்று வட்டாரத்தில் பாலங்கட்டி இருந்தாலும், ரோடு போட்டு இருந்தாலும், இப்பொழுது அழகாக போகக்கூடிய எந்த ஒரு சாலையாக இருந்தாலும் அவருடைய காரியங்கள்லாம் தான் இருக்கும். அதுக்கு பிறகு வந்தவர் செய்திருப்பாங்க. ஆனால் அவர் செய்து கண் முன்னாடி தெரிகிறது. வருகிற நேரத்தில் இந்த ஆற்று பாலத்தை பார்க்கும்போது கலீல் ரஹ்மான் நினைவு தான் வந்தது. அப்படி அவர் செய்திருக்கிற காரியம் இங்கே இந்த ஊருக்கு இருந்து எத்தனையோ அருமையான காரியங்களை செய்திருக்கிறார். அவர் சட்டமன்றத்தில் அவர் செய்த காரியங்களை பற்றி தம்பி பாசித் அவர்கள் உங்களுக்கு நிறைய சொல்லியிருக்கிறாங்க. ஒன்று நான் சொல்வேன், சட்டமன்றத்தில் அவரை நாங்கள் சட்டமன்ற இந்திய யூனியன் முஸ்லீம் லீகுடைய சட்டமன்ற தலைவர் என்று எழுதி ஸ்பீக்கருக்கு நாங்கள் அனுப்பியிருந்தோம். சட்டமன்ற தலைவர் அவர். சட்டமன்ற முஸ்லீம் லீகுடைய கொறலா யார் என்றால் இவர் தான் கொறலா, செயலாளர் இவர் தான். கொறலான்னா செயலாளர். இவங்க 2 பேரும் உட்காந்து தான் எல்லாம் செய்யணும். சட்டமன்றத்தில் பேசக்கூடிய நேரங்கள் ஒதுக்கும்போது 2 பேரும் முடிவு பண்ணி தான் சட்டமன்றத்தில் பேசுவாங்க. அப்படி பேசுகிற நேரத்தில் நான் கண்டது அத்தனையும் பல நேரங்களில் தான் பேச வேண்டிய அந்த இடத்த இந்த இளைஞருக்கு கொடுத்து அழகு பார்த்த ஒரு அற்புதமான மனிதரை. நான் தலைவர், நான் பேசுகிறேன் அப்படின்னு அவர் சொன்னதில்லை. பேச வேண்டியதை 7-8 நாளாக 10 நாளாக உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பார். ஆரம்பிச்சா பேச மாட்டார், சும்மா பேசிட மாட்டார். ஒவ்வொரு வார்த்தையும் பொறுக்கி எடுத்து போட்டு வச்சிருப்பார். அப்படிப்பட்ட நேரத்தில் கூட இவர் இளைஞரை பார்த்து நீ பேசுப்பான்னு சொல்கிற அந்த பெருந்தன்மை, அந்த தன்மை யாருக்கும் வரும் என்று என்னால் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மனிதர். அது கலைஞர் காலத்தில் உங்களுக்கெல்லாம் தெரியும், எல்லா வீட்டுக்கும் டிவி சப்ளை பண்ணாங்க, இலவச டிவி கொடுத்தாங்க. அந்த டிவி கொடுக்கறதுக்கு ஒரு குழு போட்டாங்க. அந்த குழுவில் அவர் தான் இடம்பெறணும். ஆனால் அவர் என்ன பண்ணாருன்னா, இவரை பிடிச்சி அனுப்பிச்சி விட்டார், நீ போயான்னு. இவர் ஏதாவது நிறைய பேசுவார். அது அடிப்படையில் இங்கே சொல்ல வேண்டியது. அந்த டிவி
தமிழ்நாட்டில் உள்ள எல்லா குடும்பத்துங்களுக்கும் கொடுக்கறதுக்கான எல்லா எந்த கம்பெனிக்கு கொடுக்கறது என்று வாதம் வந்த நேரத்தில் கலைஞரிடத்தில் கேட்டு இவர் சொன்னதான் எந்த கம்பெனி கொடுத்தா நல்லா இருக்குன்னு இவர் சொன்னதை கேட்டு தான் கொடுத்தார். இது ஏன் இங்கே எல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் அவர் செஞ்சிருக்கிற சட்டமன்றத்தில் ஆற்றியிருக்கிற வேலைகள், அதனால தான் கலைஞர் அவர் மேலே ரொம்ப பிரியமாக இருப்பார். இன்னைக்கு காலையில் நமது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் கலீல் ரஹ்மான் அவருடைய மறைவுக்கு இரக்கம் தெரிவித்து இரங்கலை கொட்டி உணர்ச்சிகளை கொட்டி வெளியிட்டு இருக்கிறார். அதை நீங்கள் படித்து பார்த்தா தெரியும் எவ்வளோ ஆழமான உணர்ச்சியை அவர் கொட்டி தீர்த்திருக்கிறார். கலைஞர் அவர் மீது மிகுந்த அன்புடையவர். இந்த தேர்தல் நடக்கிற இடத்துல நாடு முழுவதும் திமுக வெற்றி பெறி கொண்டு வருகிற நேரத்தில் அறிவாலயத்தில் கூட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தார்கள். அதுக்கு நானும் போய் கொண்டிருக்கிறேன். அப்பொழுது இறுதியாக வந்தவர் கலைஞர் காரில் உள்ள நுழைஞ்சார். வரவேற்று கொண்டு இருக்கிறோம். வரவேற்று கொண்டிருக்கும் போது கலைஞர் கேட்ட முதல் கேள்வி என்ன சொன்னா, இந்த இல்லை இந்த அரவக்குறிச்சி என்ன ஆச்சுன்னு தான் கேட்டார். அரவக்குறிச்சியில் 2500 ஓட்டில் ஜெயிச்சிட்டாருங்க. அப்படி ஜெயிச்சிட்டாரா? முதல்ல கேட்ட கேள்வி இதுதான். எவ்வளோ பேர் ஜெயிச்சாங்க அதெல்லாம் அவர் கவலைப்படலை. அரவக்குறிச்சியில் அவர் கலீல் ரஹ்மான் ஜெயிச்சிட்டாரா? ஜெயிச்சிட்டார். என்னுடைய 2000 சில்லற ஓட்டில் ஜெயிச்சிட்டார். அவர் அதை பற்றியே கவலைப்பட்டு இருந்திருக்காரு. அவர் மீது மிகுந்த அன்பு உடையவராக அவர் இருந்தார் அவர் காலத்தில். இப்போ அதில் நிறைய சொல்லி கொண்டிருக்கலாம். ஆனால் ஒரு முஸ்லீம் எப்படி வாழணும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதன் எப்படி வாழணும்னு வழிகாட்டி போயிருக்கிறாங்க. உலகத்துக்கு மனிதர்கள் எப்படி வாழணும்னு சொல்லி வழிகாட்டி போனது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று உலமாக்கள் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறான். அப்படி சொல்லி கொடுத்தபடி ஒரு முஸ்லீமும் வாழ வேண்டும். அப்படிப்பட்ட முஸ்லீமாக அவர் கடைசி நிமிஷம் வரைக்கும் தெளிவாக வாழ்ந்து காட்டியிருக்கிறார். அதில் அவர் குறைய வைக்கல. அவர் பெற்ற ஞானத்தின் அடிப்படையில், அதை ஒப்புக்கொண்ட கருத்துக்கள் அடிப்படையில், நம்பிக்கையின் அடிப்படையில் கடைசி நிமிஷம் வரைக்கும் ஒரு அழகான எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான முஸ்லீமாக வாழ்ந்து காட்டி நம்மை விட்டு போயிருக்கிறார். ரெண்டாவது விஷயம், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இந்த பச்சிலம் பிறைக்கொடி, அந்த பிறைக்கொடியில் உள்ள 5 நட்சத்திரம், 5 முனை நட்சத்திரம் இருக்கு. அந்த 5 முனை நட்சத்திரம் அந்த காலத்தில் அதை உருவாக்கிய உலமாக்களும் அறிஞர்களும் அதை ஏன் அப்படி 5 முனை நட்சத்திரமாக அந்த பிறையில் நடுவே வைத்திருக்கிறாங்கன்னா, இஸ்லாமிய மார்க்கத்திலே உள்ள கடமைகள் 5. கலிமா சொல்லணும், தொழணும், நோன்பு வைக்கணும், ஜக்காத்து கொடுக்கணும், ஹஜ்ஜுக்கு போகணும். இந்த 5 கடமைகளையும் செய்யக்கூடிய ஒரு முஸ்லீம் எப்படி இருக்க வேண்டுமோ அதை தெளிவாக எடுத்து சொல்லி கொண்டிருக்கிற இயக்கம் ஏறத்தாழ 100 வருஷத்தை கடந்த ஒரு இயக்கம்தான் முஸ்லீம் லீகு. அப்படி அந்த இயக்கம் குறித்த அந்த கடமைகளை மிக தெளிவாக பின்பற்றி, தானும் பின்பற்றி, தனது குடும்பத்தில் உள்ளவர்கள் பின்பற்ற செய்து, நமது ஊரில் உள்ளவர்களும் நமது தமிழகத்திலே உள்ளவர்களும் அதோடு நடக்க வேண்டும் என்ற துடிப்போடும் பெருமுயற்சியோடும் தனது வாழ்நாளை கழித்த பெருமை அவருக்கு உண்டு. அப்படிப்பட்ட மனிதர் நம்மை விட்டு பிரிந்து இருக்கின்றார். பிரிவது என்பது இயற்கை தான். ஆனால் பிரிந்தவர் செய்திருக்கிற சேவைகளை நாம் நினைத்து அவர் காட்டிய வழி நமக்கும் நமது சமுதாயத்துக்கும் எவ்வளவு உயர்ந்த வழியாக இருக்கிறது என்பதை அசைவோட்டு பார்த்து அதனை நாமும் ஏற்று நடக்க வேண்டியவர்களாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்பதையும் தெரிவித்து, அவருடைய மோபிரத்துக்கு எல்லோரும் துவா செய்த மாதிரி, இது உலமாக்கள் நிறைந்த பூமி, இஸ்லாமிய மார்க்கத்தை தமிழகத்திலே பரப்பிய மிகப்பெரிய மொழிகள் தோன்றிய பூமி.
முஸ்லீம் லீகை அந்த காலத்தில் 1936 முஸ்லீம் லீகுடைய உறுப்பினர் தமிழ்நாட்டிலே சேர்க்க ஆரம்பித்த பொழுது தமிழ்நாட்டிலே முதலில் முஸ்லீம் லீகில் உறுப்பினர் சேர்த்த ஊர் இந்த ஊர் தான். 1936 முஸ்லீம் லீகில் இந்த நாட்டிலே அப்படிதான் உறுப்பினர் சேர்த்தார்கள். அப்படி சேர்க்கிற நேரத்தில் இந்த ஊரில் உள்ள பெரியவர்கள் தான் முன்னே வந்து முஸ்லீம் லீகை சேர்த்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த குடும்பம்தான் மஞ்சுவலி குடும்பம். அந்த குடும்பத்தை தோன்றிய அந்த மாபெரிய மனிதர் நம்மை விட்டு போயிருக்கிறார் என்றால் அவருடைய மறைவுக்கு நீங்கள் எல்லாம் உள்ள இறைவனிடத்திலே துவா செய்ய வேண்டும். அவர் சிறு பெரு பிழைகளை செய்திருந்தால் அவற்றையெல்லாம் மன்னித்து உயர்ந்த அந்தஸ்தை அவருக்கு வழங்க வேண்டும் என்று எல்லாம் உள்ள அல்லாஹ்விடத்தில் நாம் அத்தனை பேரும் துவா செய்வதை தவிர வேறு எதையும் சொல்லக்கூடிய தருணம் இது அல்ல. அவருடைய அது இங்கே உள்ள ஆர்கே பாக்கவி என்னாலும் சரி, மணிமொழி மோலானாலும் சரி, அன்னை என்ற நமது அப்துல் சமத் சாஹிபுடைய அன்பு அப்துல் ஹமீத் பாக்கவி போன்ற பெரியவர்கள் எல்லாம் இங்கிருந்து தோன்றியவங்க தான். அது ஹிஸ்ட்ரி சொல்லிக்கொண்டே போகலாம். ஆக எல்லாருடைய சார்பாகவும் வந்திருக்கக்கூடிய பெருமக்களாகிய நீங்கள் அத்தனை பேரும் கலீல் ரஹ்மான் அவர்களுடைய மகுபிரத்துக்காக வேண்டி துவா இறைஞ்ச வேண்டும் என்று பணிவோடு உங்களிடத்திலே வேண்டுவதோடு அந்த குடும்பத்திலே உள்ள மக்களும் அவருடைய குடும்பமும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதும் சேர்த்து நீங்களை பிரார்த்திக்க வேண்டும் என்று கேட்டு அல்லாஹ் தஆலா அவரை உயர்ந்த இடத்துக்கு நபிகள் நாயகம் அவர்களுடைய அன்பு தழுமிய இடத்துக்கு செல்லக்கூடியவராக ஆக்க வேண்டும் என்று உங்கள் சார்பாக நானும் உங்களோடு சேர்ந்து எல்லாமுறை இறைவனிடத்திலே பிரார்த்திக்கிறேன். பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அல்லாஹ் தஆலா நமது கெஞ்சுதலான இந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவரிடத்திலே வேண்டுகோள் வைத்தவனால் நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தலைவர் என்ஏ கலீல் ரஹ்மான் பாகவி ஹஜரத் அவர்கள் துஆ ஓதுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இந்த இரங்கல் கூட்டத்தில் நாம் கலந்து கொண்டோம். அல்லாஹ் மக்பூலாக்குவானாக. யாருக்காக வேண்டி இரங்கல் கூட்டம் நடந்ததோ அந்த மனிதரை அல்லாஹ் மக்பூலாக்கி வைப்பானாக. முன்கணிகளுடைய கேள்விக்கு தக்க ஜவாப் சொல்லக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கி வைப்பானாக. ஒரு செய்தி மட்டும் சொல்லி முடிக்கின்றேன். 5வது வருடம் ஹிஜ்ரி ஹந்தக் யுத்தம் நடக்கின்றது. சஹாபாக்கள் ஒரு பக்கம், எதிரிகள் ஒரு பக்கம். சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நிற்கின்றார்கள். எதிரிகள் அம்பால் ஏகின்றார்கள். காலில் படுகின்றது. அந்த புண் 20 நாட்கள் ஆறவில்லை. மதீனாவிற்கு வந்த பின்னால் 20வது நாளில் மரணிக்கின்றார்கள் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா. அந்த சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹுடைய ஜனாசாவிற்கு 70,000 மலக்குகள் கடந்து கொண்டாங்க. எத்தனை பேருங்க? 70,000 மலக்குகளே கலந்து கொண்டால் அது எவ்வளவு பெரிய சிறந்த மனிதராக இருக்க முடியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர முடியல, அந்த அளவுக்கு கூட்டங்கள் நிறைந்திருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகு வச்சாங்க, கொண்டு போய் அடக்கிறாங்க. அடக்கும் பொழுது தேம்பி தேம்பி அழுதார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் சொல்கின்றார்கள். சஹாபாக்கள் துஆ எடுத்து ஒன்று கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், ஏன் இப்படி நீங்கள் அழுது புலம்புகின்றீர்கள், என்ன நடந்தது என்று கேட்ட நேரத்தில் சஅத் இப்னு முஆத் வாழ்நாள் முழுவதும் அல்லாஹ்வை அஞ்சியவர். அவருடைய ஜனாசாவிற்கு அல்லாஹ் 70,000 மலக்களை அல்லாஹ் அனுப்பியிருந்தான். ஆனால் அந்த கபரில் வைத்தவுடன் அந்த கபராகப்பட்டது நெருக்கியது. 2 விழா இடுப்புகள் ஒன்றாக சேர்ந்து அந்த வேதனை தாங்க முடியாமல் அந்த காட்சி அல்லாஹ் எனக்கு காண்பித்தான். என்னால் தாங்க முடியவில்லை. அல்லாஹ் எடுத்து நான் மன்னிப்பு தரேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய பாசத்திற்குரிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கலீலுர் ரஹ்மான் ஹாஜியார் அவர்கள் முன்கர் நக்கீர் இஸ்ராயலை பார்த்து விட்டார்கள். முன்கர் நக்கீரையும் பார்த்துட்டாங்க. அவங்க பாடு கவலையில் இனிமேல் அவங்களுடைய கேள்விதான்,
நாம் ஹயாத்தா உட்காந்துருக்கிறோம். முன்கணிக்கர் பார்த்தோமா, இஸ்ராயலை பார்த்தோமா, தயாராக இருந்துக்கணும். குல்லு நஃப்ஸின் தாயிக்கத்துல் மௌத், எல்லா ஆத்மாவும் மௌத்தை சந்திக்கக்கூடியதுதான். அவங்களுடைய வாழ்ந்த வாழ்க்கை இந்த உலகத்தை விட்டு முடிந்து மறுமைக்கு அவர்கள் பயணமாகிவிட்டார்கள். நாம் இஸ்ராயலை சந்திக்க இருக்கின்றோம், முன்கணக்கீரை சந்திக்க இருக்கின்றோம். அதற்கு என்ன தயாராக வேண்டுமோ நாம் ஹயாத்தாக இருக்கின்ற நேரத்தில் நாம் தயாராக இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, 3 விஷயத்தில் ஒரு விஷயம், யுதுஆ லஹு வலதுன் சாலிஹுன் யுதுஆ லஹு, துஆ செய்யக்கூடிய சாலிஹான குழந்தையை விட்டுட்டு போகணும்னு சொன்னாங்க. துஆ செய்யாத குழந்தை நீ விட்டுறாதீங்க. ஒவ்வொரு நேரம் தகப்பனை நினைத்து 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 அழுகணும். என்னுடைய தகப்பனுடைய பாவத்தை மன்னித்து விடு, என்னுடைய தகப்பனுடைய கபரை விசாலமாக்கு, ஒளிவாக்கு என்று அழுகக்கூடிய குழந்தையாக நீங்கள் விட்டு விட்டு போங்கள். மறந்து திரியக்கூடிய குழந்தையாக நீங்கள் ஆக்கிவிடாதீர்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்முடைய குழந்தைகளை நமக்காக துஆ செய்யக்கூடிய குழந்தைகளால் அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. ஹதீஸ்ல வருதுங்க, யார் மரணித்தார்களோ அன்று இரவு கடுமையான வேதனையாம். அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் கடுமையான வேதனை கடுமை. அந்த ஹதீஸை பார்க்கும் பொழுது நம்மால் தாங்க முடியல. அதனால குடும்பத்தாருக்கு நான் சொல்றேன், உங்களுடைய தகப்பனாருடைய அந்த மன்னரை சொர்க்க பூங்காவனமாக வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அந்த தகப்பனுக்காக வேண்டி 1000 முறை இஸ்திஃபார் செய்யுங்கள், ஸலவாத்துகள் ஓதுங்கள், நீங்கள் துஆ செய்து கொண்டே இருங்கள். புரிஞ்சுங்களா? நேற்றெல்லாம் தகப்பனார் ஜனாசாவை இருந்தாங்க, நீங்க உட்கார்ந்து முழிச்சிருந்தீங்க. இன்று அந்த தகப்பனாருக்காக வேண்டி துஆ செய்துட்டீங்க. குடும்பமே நாமளும் துஆ செய்யணும் அவங்களுக்காக வேண்டி, நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். அதனால நம்முடைய வாழ்க்கை அல்லாஹ்வுக்கு பொருத்தமான வாழ்க்கையாக அமையட்டும். அதே போன்று நம்முடைய கடைசி முடிவை அல்லாஹ் சிறந்த முடிவாக அல்லாக்கி வைப்பானாக. நம்முடைய கலிமாவோடு இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய பாக்கியம் அல்லாக்கி வைப்பானாக. தலைவர்கள் எல்லாம் நீண்ட தூரத்தில் இருந்து வந்திருக்கின்றார்கள். அல்லாஹ் அவர்களுக்கெல்லாம் நீண்ட ஆயுளை கொடுத்து தன்னுடைய சேவைகளை மக்பூலாக்கி, அவர்கள் என்னென்ன சேவைகள் இந்த இஸ்லாத்திற்காக வேண்டி முஸ்லீம்களுக்காக செய்தார்களோ அல்லாஹு தஆலா இவர்களுக்கும் அல்லாஹ் உயர்ந்த அந்தஸ்து தருவானாக. அல் ஃபாத்திஹா. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்-ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமிddin இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கய்ரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலின். ஆமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹுஸ் ஸமத் லம் யலித் வ லம் யூலத் வ லம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹுஸ் ஸமத் லம் யலித் வ லம் யூலத் வ லம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹுஸ் ஸமத் லம் யலித் வ லம் யூலத் வ லம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் அஊது பிரப்பில் ஃபலக் மின் ஷர்ரி மா خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا مولانا محمد وعلى آل سيدنا مولانا محمد وبارك وسلم عليه. اللهم يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين ويا أرحم الراحمين. حسبنا الله ونعم الوكيل، نعم المولى ونعم النصير. اللهم صل على سيدنا مولانا محمد وعلى آل سيدنا مولانا محمد وبارك وسلم عليه. வல்ல ரஹ்மானே, கிருபை ஹரனே, வானத்திற்கும் பூமிக்கும் சொந்தக்காரனே, எங்களுடைய பாவங்களை நீ மன்னித்து விட ரஹ்மானே. பாவிகளா இந்த உலகத்தில் நடமாட விட்டு விடாதே அல்லாஹ். நீ மன்னிக்காமல் யார் மன்னிக்க முடியும் ரப்பே? உன்னுடைய அடிமைகள் நாங்கள் யா அல்லாஹ். என்னுடைய ரப்பாக நீ இருக்கின்றாய் யா அல்லாஹ். நீ கொடுக்காமல் நாங்கள் எதையும் பெற முடியாது ரஹ்மானே. நீ நாடாமல் நாங்கள் எதையும் பேசவும் முடியாது, நடக்கவும் முடியாது, செயலாற்ற முடியாது ரப்பே. உன்னுடைய அருள்தான் எங்களுக்கு மிக உன்னதமானதாக இருக்கின்றது யா அல்லாஹ். எங்களை விட்டு பிரிந்த பாசத்திற்குரிய மஞ்சவள்ளி ஹலீலுர் ரஹ்மான் ஹாஜியார் அல்லாஹ், முன்கணக்குடைய கேள்விக்கு தக்க ஜவாப் சொல்லக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ், அவருடைய நெருக்கடி விட்டு பாதுகாத்து விடைய அல்லாஹ், கபரை விசாலமாக்கிய அல்லாஹ், ஒளி உள்ள கபராக்கிய அல்லாஹ், உலகத்தில் வாழ்ந்ததை விட கபருடைய வாழ்க்கை அவர்களுக்கு மகிழ்ச்சி கொடிய அல்லாஹ், சொர்க்கத்துடைய ஆடைகளையும் சொர்க்கத்துடைய விருப்புகளை விருத்தாட்டிய அல்லாஹ், சொர்க்கத்துக்குரிய மக்களாக ரப்பே. குடும்பத்தார்களுக்கு அழகை பொறுமை கூடிய அல்லாஹ், வந்திருக்கக்கூடிய
முஸ்லீம் லீக்குடைய தலைவர்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் பிரயாணங்களை பாதுகாப்பான பிரயாணமாக்கிய அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த ஜனாசாவில் கலந்து கொண்ட எல்லா மக்களுடைய வாழ்க்கையிலும் நீண்ட ஆயுளை அமல் செய்வதற்குரிய அல்லாஹ், அந்த அமலை இஹ்லாஸ் ஆக்கிய அல்லாஹ், மக்பூலித் பெற்ற அமலாக்கிய அல்லாஹ். ரப்பே, உன்னிடத்தில் நாங்கள் கெஞ்சுகின்றோம் யா அல்லாஹ். நீ மக்பூல் ஆக்கவிட்டால் நாங்கள் நஷ்டவாளிகள் ரஹ்மானே. எங்களுடைய அமலில் பல குறைகள் நிறைந்திருக்கின்ற நாங்கள் அறியாமல் இருக்கின்றோம். ரப்பே, நீ மக்பூல் ஆக்கிவிடி அல்லாஹ். உன்னிடத்தில் அங்கீகாரம் பெற்ற அமலாக்கிய அல்லாஹ். கடைசி வரைக்கும் நப்சு ஷைத்தானுகளை கெடுத்து விடாமல் நாங்கள் இஹ்லாஸோடு அமைச்சக்கூடிய பாக்கியத்தை, உனக்காக அமைச்சக்கூடிய பாக்கியத்தை கொடிய அல்லாஹ். நீதான் புகழுக்குரியவன் யா அல்லாஹ், நீ பெருமைக்குரியவன் யா அல்லாஹ், ஆட்சி அதிகாரம் உள்ளவன் யா அல்லாஹ். எங்களிடத்தில் நீ வலுவுள்ளவன் ரப்பே, உன்னையே நாங்கள் நம்பி இருக்கின்றோம் யா அல்லாஹ். இந்த மஜ்லிஸை மக்பூலாக்கிய அல்லாஹ், சிறப்பாக்கிய அல்லாஹ், எங்களுடைய அனைத்து நாட்டங்களை நிறைவேற்றிக்கூடிய அல்லாஹ். நாங்கள் வாழும் காலங்களில் யா அல்லாஹ் திக்ர் செய்யக்கூடிய நாவையும், நீ கொடுத்த நியமத்திற்கு சுக்குர் செய்யக்கூடிய கல்வியும், உனக்கு வழிபடக்கூடிய ஆரோக்கியமான உடலை கூடிய அல்லாஹ். ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மறைத்து நாளை உன்னை சந்திக்கின்ற நேரத்தில் ஈமான் சந்திக்கின்ற பாக்கியத்தை கூடிய அல்லாஹ். கடைசி வரைக்கும் யா அல்லாஹ் உன்னுடைய பொருத்தத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லாஹ். எல்லா மக்களுடைய நாட்டங்கள் நிறைவேற்றக்கூடிய அல்லாஹ். எங்களுடைய துவாக்களை கண்மை நாயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாதாக்கள், வலிமார்கள், சித்திகீன்கள், ஷுஹதாக்கள், அஸ்ஹாபுல் பத்ரி புட்னானி அங்கிரிப்பாயாக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் வதுப் அலைனா யா ரப்பனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். وصلي على رسولك سيدنا محمد وعلى آله وصحابه أجمعين برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم.